நாத்து சமந்து வரப்புல நடக்கும் போது பாவாடை அவருது லூசா கட்டியிருப்பா அவருக்கு. சொல்ற எவ்வளவு உனக்கு என்னப்பா நீ அசால்ட்டாவே இருக்கு. பாவாடை அமுந்த உன்னே பூட்டுன்னு ஏற விட்டுட்டு கிளம்பி ஓடி வாரேன். ஆமா அவன் அதுதானே அவனுக்கு அதுதானே தெரிஞ்சிருப்பேன். எப்படா வரும் கூட இல்ல நம்ம கிளவியோட மானம் போயிருப்பேன்னு வந்து அவன் கோலை தூக்கிருப்பானே கொழுவ. அவந்த நேரத்துல கிளவி 3 மாசமா இருக்கா. நான் காணிக்க வச்சுட்டேன். வச்ச காணிக்க நீ வச்சுக்க, நான் திருப்பி கேட்கல. ஏன்னா எதுக்கு புது எனக்கு பிடிக்கல. என்ன இது எதுக்கு பாவோட அவந்தோடனே 3 மாசம் ஆவாளா எவ்வளவு? இதுக்கெல்லாம் ஒரு நியாயமே இல்லையா? கர்மாத்துல ஒரு கூடத்தை போடுங்கப்பா. ஏப்பா இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லையாப்பா? அவங்க அது தங்கம்மைய கொடாங்க. இதெல்லாம் நீ இப்படிதான் சொல்லுவியா? பொய் பொய்யா சொல்லுவியா? ஒரு நியாயம் இல்லையாப்பா? ஏற்கனவே கிளவி மாசம் பாருந்தா சொல்லி வர்றது மட்டும் சொல்லு. ஏற்கனவே இருந்ததா சொல்லிங்களா? நான் கூட அப்பத்தே மாதமானாங்களா கூட 3 மாசம் முழுகாம இருந்து கிளவி 10 மாசத்துல கொப்பையும் பிறக்குறேன். பாரா ஆச்சரியத்தை. நான் கூட 1.5 மாசத்துல பிறந்துருப்பேன் பார்த்தேன். 10 மாசத்துலயா? தா போயிடுறேன். பாத்துருக்கலாம். குழந்தை அடிச்சு விடு. ரொம்ப அறவாங்க போற பேசாம இருக்கு. பிறந்த உங்க அப்பனுக்கு 2 காலு 2 கை இருந்திருக்குமே. சொல்ல வரேன் பாரு, நீயே அழுதுருவ பாரு. தாய்ப்பால் இல்ல கிளவன் குடிச்சிருப்பேன். சொல் என்னப்பா சொல்லுங்க சாமி. சொல்லுங்க ராஜா. சொல்ல வேணாம் சொல்லி வரேன். ஆத்தாடி நம்ம பிள்ளைக்கு பால் இல்லைன்னு யாரு உங்க அப்பா பார்த்தா ஐயா மாட்டுல 1 மணி நேரம் பால் பீச்சுறாரு. செம்புல பால் வல்லடா. காளை மாட்டுல பீச்சிருப்பியா? எந்த பால் வரும்? என்ன உடுக்கு சாமி? மர உடுக்கு. என்கிட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? நல்ல சவுண்டு வரும்.